லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சொல்கிறேன், சென்டர் ஆஃப் த ரோட்டில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். இதுக்கு சென்ட்ரல் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரியே வரும். லொக்கேஷனும் சூப்பராக இருக்கும். அதுவும் சென்னையிலேருந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை சத்தியமாக சொல்கிறேன், நானே பார்த்தது கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புலிகேட் லேக். அதாவது புலிகேட் வரும்போது 2 வழி இருக்குது. இப்போ தான் நாங்கள் புதுசாக ஒரு வழியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பர் ரூட்டில் வரோம். மீஞ்சூர் ஹார்பர் ரூட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த ரூட்லேருந்து புலிகேட்டுக்கு லொக்கேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். சீரியஸாக சொல்லலாம், வர்த்தான பிளேஸ் தான். பிகாஸ் புலிகேட் நிறைய பேர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மீஞ்சூர் ரயில்வே ட்ராக்கெல்லாம் தாண்டி அந்த சைட்லேருந்து நம்ம வருவோம் புலிகேட்டுக்கு. இப்போது இந்த ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சொல்கிறேன், சென்டர் ஆஃப் த ரோட்டில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். இதுக்கு சென்ட்ரல் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரியே வரும். லொக்கேஷனும் சூப்பராக இருக்கும். அதுவும் சென்னையிலேருந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை சத்தியமாக சொல்கிறேன், நானே பார்த்தது கிடையாது. நான் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். புலிகேட் பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா புலிகேட் பக்கத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இது கொஞ்சம் ஹிடன் பீச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் காட்டுச்சு. வரும்போது பார்க்கும்போது தான் சொல்கிறேன், சான்ஸே இல்லைங்க. நான் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் வந்த லொக்கேஷனே சூப்பராக இருந்துச்சு. கோஸ்டல் ரோட்டா, ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு தானே? கொசத்தலையார், இது கேள்விப்பட்டிருக்கியா? கொசத்தலையார் ரிவர். அவர் யார்? ஒரு ரிவர் நான் கேள்விப்பட்டுக்கிறேன், ஆனால் அது இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது ஃபுல்லாக அப்படியே ஆஃப் ரோடாக தான் போகுமா? இல்லை மெயின் ரோடா? மெயின் ரோடே ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து குளிச்சாதான் குதிக்கிறான், நல்லா தான் இருக்கும். அதை தூக்கி ஒரு பின்னாடி போட்டு இந்த சைடில் நைட் வந்து செம்மையாக இருக்காது. நைட்டா? நீ மட்டும் வந்துட்டு போயிடு. நீ பைக்கில் தனியாக வந்தாலே காலையில் நீ கதி கிளம்பிடுவேன். நைட்டு தான் வந்து அவ்வளோதான் ப்ரோ. இது இந்த மாதிரி ரோடு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ சென்னை சிட்டி பக்கத்துலேயே இந்த மாதிரி ரோடெலாம் இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு விஷயந்தான். எஸ் ப்ரோ, நம்மளே அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. ஆனால் பிளான் பண்ணது ஒன்று, செம்மையாக இருக்கா. இங்கே பாரு, அதான் வியூவே சூப்பராக இருக்குது. ரோடும் காலியாக இருக்கு. போயின்னு இருக்கு. வரும்போது ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமே தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா புலிகேட் வரும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பர் ரூட்டில் போயிட்டு அப்படியே சென்னை கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 58 கிலோமீட்டர் சம்திங் வரும் நம்ம சென்னையிலேருந்து. இப்போ பீச்சும் பார்த்தீங்கன்னா அனாமத்தாக கிடக்கு, யாருமே கிடையாது. சுற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அந்த அளவுக்கு இது ஒரு ஒர்த்தான லொக்கேஷனுங்க. சீரியஸாக நீங்கள் வந்து சென்னையிலேருந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு நீங்கள் வரணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஸு. ஃபேமிலியோடு கூட வரலாம். புலிகேட் வழியாக வந்துட்டு கூட இந்த சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம்.
புலிகேட்டில் வரும்போது ஒரு செகண்டரியான ஒரு லொக்கேஷனை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து பார்க்கவே ரொம்பவே சூப்பரான பிளேஸ் இது. பிகாஸ் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கும். ட்ரோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பீச்சுங்க இது. பீச் பக்கத்துலேயே ஒரு லேக்கு, சென்டர் ஆஃப் த பிளேஸில் ஒரு ரோடு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிளேஸ்லாம் வந்து சென்னையிலேருந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பிளேஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இந்த சரௌண்டிங் வித் நேச்சர், இது சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே பைக் ட்ராவலாக இருந்தாலும் சரி, காரில் போனாலும் சரி சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து புலிகேட்டுக்கு நம்ம நார்மலாக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரதுக்கான ஒரு வழி இருக்குது. அங்கேருந்து அதுக்கப்புறம் அந்த இது இருக்குல்ல நம்ம லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு ரைட்டு ஒன்று வரும். அந்த ரைட் வழியாக வந்தீங்கனாலும் இது போயிட்டு ஆர்பர் அந்த சர்க்கிளில் போயிட்டு அப்படியே நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு இந்த சைடில் ஒரு வழி இருக்கும். நான் சொல்கிறது வந்து இந்த பக்கம் இருக்க வழி தான். ஏன்னா ரொம்பவே சூப்பரான பிளேஸ்ங்க இது. பிகாஸ் நான் வந்து ட்ரோனே ஃபுல்லாகவே நிறையவே கவர் பண்ணிட்டேன் இந்த ஒரு பிளேஸ் வரத்துக்காகவே. ஏன்னா ரொம்பவே இடனான ஒரு ஸ்பாட் இது. இந்த பிளேஸுக்கு யாருமே வரமாட்டாங்க அவ்வளோ. இது பக்கத்தில் புலிகேட் இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இல்லை தனியாக வந்தாலும் சரி, யார் கூட வந்தாலும் சரி, இந்த ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்குமே. ஏன்னா அப்படி ஒரு பிளேஸ் இது, யாருமே வரமாட்டாங்க. இன்னொன்று வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு எல்லா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புலிகேட் தான் போகணும், வேறு எங்கேயுமே கிடையாது லொக்கேஷன். புலிகேட்டில் நிறைய இருக்குங்க, நிறைய சுற்றி பார்க்குறது எக்கச்சக்கமான பிளேஸ்லாம் இருக்குது, போட்டிங்கில் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. பட் நம்ம அடுத்தடுத்து நம்ம அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து சண்டே அப்படிங்கிற போது 1 டே ட்ரிப்பு ஒரு ஒர்த்தான பிளேஸ் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு லைக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதால மட்டும்தான் இந்த வீடியோ வந்து போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ட்ரிப் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா ட்ரிப் போட முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஃப்ளை வித் விக்கி. தெரியுதா இந்த ரோடு? தெரியுதா? எது ப்ரோ கனெக்ட் ஆகுது ப்ரோ? அப்படியே இந்த ரோடு வந்து எங்கே கனெக்ட் ஆகுது? நம்ம அந்த பிரிட்ஜ் கனெக்ட் ஆகிடும். ஆனால் இவ்வளோ நாளாக நம்ம வந்துன்னு இருக்கோம், பிரிட்ஜ் வழியாக போயிட்டு அப்படி தான் வந்திருக்கோம். இந்த சைடில் நம்ம வந்ததே கிடையாது. கடைசியாக பார்த்தா எல்லா சைடும் கனெக்ட் ஆகுதுடா. இந்த சைடில் ஒன்று கனெக்ட் ஆகுது பிரிட்ஜு. அதுதான் இந்த பிரிட்ஜ்லாண்டா, அது பெரிய பிரிட்ஜ். அதான் இந்த பிரிட்ஜ் தான். அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு ஐலாண்ட் போகும்ல, ஐலாண்டு நம்ம கப்பலில் போயிட்டு போகலாம். அந்த சைடு மீன் குழம்பு எல்லாம் விற்பாங்க அந்த கீழே. அதான் பார்க்கலாம். இந்த புலிகேட் லேக்கை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செம்ம வியூவை பார்த்தோம். அதாவது இங்கே செம்மையாக மழை பெய்ய போகுதுன்ட்டு அந்த ஒரு வியூவை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.